வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சோமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். கிராஃபிக் டிசைனின் தமிழ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச வழியில் தமிழ் ஃபாண்ட்ஸில் விதவிதமாக எப்படி டைப் பண்ணுறது, இதற்கான ஃப்ரீ அப்ளிகேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் ஃபாண்ட் ஸ்டைல்லேருந்து இன்னொரு தமிழ் ஃபாண்ட் ஸ்டைலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதற்கான இலவச அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். indiglabs.in அப்படின்ற வெப்சைட் நம்ம போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா NHM ரைட்டர் அண்ட் கன்வெர்ட்டர் 2 அப்ளிகேஷன் இருக்குது. முதல்ல NHM ரைட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோட் நவ். ஓகே, இப்போ NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிஸ்டம் ட்ரேயில் ஒரு பெல் ஐக்கான் காட்டும். இதை ரைட் கிளிக் பண்ணுறோம், செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு நிறையா இந்தியன் லாங்குவேஜஸ் டைப் பண்ணுற ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையானது தமிழ். இதிலே பாருங்கள், தமிழ், பாமினி, ஓல்ட் டைப்ரைட்டர், ஃபோனாட்டிக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் ஸ்டைலில் டைப் பண்ணுவேன். ஏ அடித்தா ஏ, எஸ் அடித்தா இல்லை, ஏலானாக்கா இப்படி டைப்ரைட்டிங் கிளாஸில் சொல்லித்தர முறைப்படி நான் டைப் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் பிரிண்ட் மீடியாவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நான் டேமில் பழகியிருக்கேன். ஸோ அதனால் நான் டேம் செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போது தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டரில் யூனிகோட் ஃபாண்ட்ஸும் உங்களுக்கு எப்படி யூனிகோட் நம்ம இப்போ வெப்சைட்டில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுற மாதிரியே எப்படி யூனிகோட் ஃபாண்ட்டில் இதில் டைப் பண்ணுறது நமக்கு இன்டிசைன், ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக யூனிகோட் ஃபாண்ட்டையும் நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஹாட் கேஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி டைப் பண்ணும்போது நமக்கு ஷார்ட்கட் கீ இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் தமிழ் டேம்க்கு வந்து Alt+3யும், இங்கே தமிழ் யூனிகோடுக்கு Alt+4ம் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ மேலே போனோம்னா இது ரெண்டும் நான் செலக்ட் பண்ணது இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் ஓகே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் வில் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு முறை செக் பண்ணிக்குவோம். இப்போ அகைன் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டேம் மோடில் Alt+3யும் யூனிகோட் மோடில் Alt+4ம் இருக்குது. நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நார்மலாக நமக்கு இந்த பெல் ஐக்கான் கிரேயில் இருக்குது. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் எடுக்கிறேன். Ctrl+T, கேரக்டர் பேனல் எடுக்கிறேன். முதல்ல நான் டேம் குரூப்பில் ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் டைப் பண்ணுறதுக்கு நான் இப்போது Alt+3 அழுத்தினேன்னா இங்கே இந்த பெல் ஐக்கான் கோல்டு கலரில் மாறுது. இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக என்னால் டைப் பண்ண முடியுது. இப்போ நம்ம யூனிகோடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதே டெக்ஸ்ட் ஃப்ரேமை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போது யூனிகோட் ஃபாண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டில் ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இப்போ டைப் பண்ணுறதுக்கு Alt+4 அழுத்துறேன். இங்கே நமக்கு திரும்ப கோல்டு ஐக்கானாக மாறிடுச்சு. ஸோ நான் டைப் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இங்கே சரியாக வரலை. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு டைப் மெனுவில் பேராகிராஃப் பேனல் எடுக்கிறோம். இந்த பேராகிராஃப் பேனலில் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். Adobe பேராகிராஃப் கம்போசர்னு இருக்கிறது Adobe வேர்ல்ட் ரெடி பேராகிராஃப் கம்போசர் மாற்றினோன்னா நமக்கு கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. இதே முறையில் நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் செய்யலாம். அது எப்படி செய்கிறது நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் டேம் முறைப்படி டைப் பண்ணுறேன். கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து யூனிகோடில் டைப் பண்ணுவோம். இது ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு இன்டிசைனில் வந்து அதே ப்ராப்ளம் ஃபோட்டோஷாப்லேயும் வருது. நமக்கு சரியாக வரலை. ஸோ இங்கே அதே போல் பேராகிராஃப் பேனல் நம்ம ஓப்பன் பண்ணி சரி பண்ணிடலாம். விண்டோ மெனு, பேராகிராஃப் பேனல், இங்கே இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வேர்ல்ட் ரெடி லேஅவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேர் மட்டும் மாறி இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் ரெடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழில் டைப் பண்ணுற வரைக்கும் நம்ம Alt+3 Alt+4 அழுத்துறோம். அப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஆனில் வச்சுட்டு நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோன்னா நமக்கு ஃபாண்ட் ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள், ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஒழுங்காக வரல. அப்போ நம்ம இந்த NHM ரைட்டரை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணுறதுக்கு Alt+0 அழுத்தினோம்னா இங்கே பாருங்கள், இந்த பெல் ஐக்கான் இப்போது கிரேவாக மாறிடுச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணுறேன், அழகாக டைப் ஆகுது. ஸோ திரும்ப Alt+4 டைப் பண்ணேன்னா அகெயின் அது யூனிகோட் நான் செட் பண்ண மாதிரி யூனிகோட் தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் மோடுக்கு வந்துடும். இப்போ நான் டைப் பண்ணேன்னா வரல, ஏன்னா இங்கே எனக்கு இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபாண்ட்டை ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணேன்னா எனக்கு தமிழ் ஃபாண்ட் அழகாக வருது. ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் டைப்பிங் தெரியல, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த பெல் ஐக்கான்லேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன என்கோடிங், என்ன
எடுக்கிறீங்களோ அதோடைய கீ மேப் இந்த கீபோர்டில் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் டேம் ஆன் பண்ணும்போது இங்கே ஏ ல ந க இருக்குது. அதே போல் ஷிஃப்ட் அடித்தா என்ன எழுத்து வருமோ அது ஒரு எழுத்துக்கும் மேலே இருக்குது. இதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த முறையில் நான் டைப் பண்ணுறேன். இதுவே இப்போ நீங்கள் உங்களுக்கு டைப்பிங் தெரியல, ஃபோனட்டிக் முறையில் டைப் பண்ணுறீங்க, அதாவது வணக்கம் VANAKKM அப்படின்னு அடிச்சிங்கன்னா வணக்கம் வரணும்னா ஃபோனட்டிக் வரணும். ஸோ இந்த ஃபோனட்டிக்கை நான் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கீபோர்ட் பாருங்கள், ஏனா பீனா இப் இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபோனட்டிக்கில் டைப் பண்ணோம்னா நான் VA கேப்ஸ் NAKKM அப்படின்னு அடிக்கணும். இப்போ நான் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணதை அப்படியே ஃபோனட்டிக் ஆன் பண்ணி டைப் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் அகெயின் யூனிகோட் முறைப்படி டைப் பண்ணி காட்டுறேன். எனக்கு யூனிகோடில் டைப் பண்ணணுன்னா எனக்கு டோட்டலாக வேறு இங்கிலீஷ் கீஸ் நான் இப்போ டைப் பண்ண வேண்டியிருக்கும். TZ செமிகோலன் இந்த மாதிரி கீஸ் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது டைப் ரைட்டிங் தெரியுன்றதுனால இந்த எழுத்துக்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுற எழுத்துக்கள் நமக்கு யோசிக்க மாட்டோம். நமக்கு அந்த தமிழை யோசித்து தான் நம்ம டைப் பண்ணுவோம். பட் ஃபோனட்டிக் முறைப்படி பண்ணும்போது நம்ம இங்கிலீஷை யோசித்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ஒரு கிராஃபிக் டிசைனராக தமிழில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான ப்ராப்ளம், பல ஃபாண்ட்ஸ்கள் பல குரூப்பில் நமக்கு சோர்ஸ் ஃபைல்ஸ் வரலாம், இல்லை வெவ்வேறு ஃபாண்ட்டில் வெவ்வேறு டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டிசைன் இதை மேட்ச் பண்ணும்போது நம்ம கஷ்டப்படலாம். ஸோ ஒரு ஃபாண்ட் ஸ்டைல்லேருந்து இன்னொரு ஃபாண்ட் ஸ்டைலுக்கு எப்படி தமிழில் மாற்றுறது அப்படின்னா அதுக்கும் நமக்கு indiglabs.inல இந்த வெப்சைட்டில் நமக்கு கன்வெர்ட்டர் அவைலபிளாக இருக்குது. NHM கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். NHM கன்வெர்ட்டர் 2.0 இதை நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஒரு தமிழ் யூனிகோட் கண்டென்ட்டை நம்ம வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணுறோம். Ctrl+C. இப்போ நான் Adobe Indesign வரேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாக்ஸாக பேஸ்ட் ஆகுது. நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் இருக்குது. இங்கே நான் தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நமக்கு ஸ்க்ராம்பிள்டாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் மெனுவில் பேராகிராஃப் பேனல், Adobe பேராகிராஃப் கம்போசரை Adobe வேர்ல்ட் ரெடி பேராகிராஃப் கம்போசர் மாற்றினோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ தமிழ் யூனிகோட் ஃபாண்ட் நிறையா நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான கவர்மெண்ட் சைட் லிங்க் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் நான் அப்படியே காப்பி பண்ணது இங்கே அப்படியே பேஸ்ட் ஆகுது. இன்னொரு முறை நம்ம காப்பி பண்ணுவோம். இங்கே வந்துட்டு Ctrl+V பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யூனிகோடில் இருக்கிற ஒரு எழுத்தை நம்ம வேறு ஒரு ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணோம்னா வருமானா அது சரியாக வராது. இதை நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ இதை Ctrl+A செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேம் ஃபாண்ட் குரூப்பில் நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ் ஃபாண்ட் தான். ஆனால் இங்கே நமக்கு இது சரியாக டிஸ்பிளே வரல. ஸோ இது போல் ஒரு ஃபாண்ட்டில் வரக்கூடிய ஒரு சோர்ஸ் ஃபைலை நம்ம இன்னொரு ஃபாண்ட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ முதல்ல இந்த யூனிகோட் ஃபாண்ட்டை நான் Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன். இது நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து காப்பியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம NHM கன்வெர்ட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு அப்படின்ற மாதிரி 2 ஃபாண்ட் ஸ்டைல் குரூப் இருக்குது. நான் இங்கே Ctrl+V கொடுக்குறேன். இங்கே கொடுத்த உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது யூனிகோட் அப்படின்னு டிடெக்ட் பண்ணிடுச்சு. யூனிகோட் டு என்ன ஃபாண்ட்டில் ஃபேமிலியில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். எனக்கு தேவை டேம் ஃபாண்ட்டில் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டேம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கன்வெர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதை கன்வெர்ட் ஆனதை Ctrl+C கொடுத்துட்டு Adobe Indesign வரேன். இங்கே செலக்ட் பண்ணுறேன் Ctrl+A அண்ட் Ctrl+V. இங்கே பாருங்கள் நான் இப்போது டேம் ஃபாண்ட்டில் யூனிகோட் ஃபாண்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கக்கூடிய டேம் ஃபாண்ட்ஸில் வெவ்வேறு ஃபாண்ட் வகைகளில் இந்த ஃபாண்ட் நமக்கு இப்போது அழகாக செட் ஆகி வரும். ஸோ இதே மெத்தடில் Adobe Indesign மட்டும் இல்லாமல் Photoshop, MS Word, PowerPoint போன்ற அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ன ஃபாண்ட்டில் தமிழில் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை NHM கன்வெர்ட்டர் போய்ட்டு உங்களுடைய ஃபாண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டேம் ஃபாண்ட்லேருந்தே நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். நான் இங்கே டேம் ஃபாண்ட் காப்பி பண்ணுறேன். Ctrl+C இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். டேம்னு இருக்குது. டேம் டு இப்போது யூனிகோட் கன்வெர்ட் கொடுத்தோம்னா இது அழகாக யூனிகோடுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கிற பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன். இது தவிர தனிப்பட்ட முறையில் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். Photoshop, InDesign, Illustrator அண்ட் Premiere Proவில் உங்களுக்கு பயிற்சி நேரடியாக தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.